பிரியமானவர்களே, வாட்ச்மேன் நீ என்னும் அற்புத ஊழியரை குறித்து அறியாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர் சீன தேசத்துல ஆயிரக்கணக்கான வீட்டு சபைகளை நிறுவும்படியாக அவர் கடினமான பாதையிலே அவர் ஊழியம் செய்தவர். ஒரு சமயம் மேட்வா என்னும் தீவிலே கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் அவர் செய்து வந்தார். அந்த தீவனுடைய கிராம மக்கள் ஜனவரி 11ஆம் தேதி தாங்கள் வழிபடும் கடவுளுக்கு ஒரு பெருகிய பண்டிகையை கொண்டாடுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. பாருங்கள், அந்த கிராம மக்கள் மிகுந்த பெருமையுடன் கடந்த 286 வருடங்களாக இந்த பண்டிகை நாளில் மழை பெய்ததில்லை என வாட்ச்மேனியிடம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவருடன் வந்திருந்த சக ஊழியரான கியோசிங் லீ என்ற வாலிபன் சற்றும் தாமதியாமல், நான் உறுதியாக கூறுகிறேன், எங்கள் தேவனே உண்மையான தேவன், அவர் இந்த ஜனவரி 11ஆம் நாள் மழையை நிச்சயமாக அவர் வரச் செய்வார் என சவால் விடுவித்தார். அதற்கு அந்த தீவு மக்களும், அப்படி மழை பெய்தால் நாங்கள் அனைவரும் இயேசுவே தெய்வம் என்று அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். கியோசிங் பேச்சை கேட்ட வாட்ச்மேன் சற்று நேரம் திகைத்து அவர் நின்றார். ஏன் தேவையில்லாமல் இப்படி பம்பில் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டும் என மனதிலே சற்றும் தடுமாறினாலும் மனதை தளர விடாமல் தைரியத்துடன் ஆண்டவரிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார். தகப்பனே, நாங்கள் எங்கள் எல்லையை மிஞ்சிவிட்டோமோ என்று எண்ணுகிறோம். ஆனாலும் உம்முடைய நாமத்துக்கு நீரே மகிமையை வர பண்ணும் என்று குழுவாக கூடி அவர்கள் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜனவரி 11ஆம் தேதியும் வந்தது. காலை தொடங்கி மதியம் வரை நல்ல மழை பெய்தது. கிராம தலைவரும் கிராம மக்களும் ஊழியர்களிடம் வந்து, பண்டிகை நாளை தவறாக மாற்றி சொல்லிவிட்டோம், எங்களுக்கு பண்டிகை நாள் ஜனவரி 14ஆம் தேதி தான், அன்று மழை பெய்தால் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம், அப்போது பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றனர். மீண்டுமாக தொடர்ச்சியாக வாட்ச்மேனையும் மற்றவர்களும் மறுபடியும் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜனவரி 14ஆம் தேதியும் அன்றைக்கு இடி மின்னலுடன் கடுமையான காற்றுடன் மழை பெய்தது. அதனை கண்ட அந்த கிராமமே மனமாற்றம் அடைந்தது. கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட அத்தனை கிராம மக்களும் பின்பு அங்கு ஒரு பெரிய சபை அங்கே உண்டானது. இதை போன்று பிரியமானவர்களே, ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பாகால்களை வணங்குகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று முழக்கமிட்டு, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் நம் தேவனே உண்மையான தெய்வம் என்று நிரூபிக்கக்கூடிய காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு விசுவாசத்திலே விரக்தி அடைந்தவர்களாக இந்த நாட்களிலே அற்புதம் எங்கே நடைபெற போகிறது என்று அழுத்து போனவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அற்புதம் செய்யும் கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆனால் நாம் ஒரு எலியாவை போல, ஒரு வாட்ச்மேன் நீயை போல எழும்பினால்தான் நம்மை கொண்டு தாம் ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று கர்த்தர் நிரூபிக்க அவர் நமக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எலியாவை போலவும் வாட்ச்மேன் நீயை போலவும் கருத்தான ஜெபத்தையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக மாறாவிட்டால் இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே நாம் விழுந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தையையும் வைராக்கியமாக எங்கள் தேவனே தேவன் என்று நிரூபிக்கிறவர்களாக, கர்த்தருக்காக நிற்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு சவால் விடுகிறவர்களாக நாம் மாறினால் அனைவரும் மனமாறி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த உலகம் இயேசுவை அறியும், அவரே தெய்வம் என்று அவர்கள் ஜனங்கள் அறிவார்கள். எனவே விசுவாசத்தில் உறுதிப்படுவோமா? கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோமா? இன்றைக்கே தீர்மானிப்போம். கர்த்தருக்காக நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். ஆமென்.